வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். வியாபாரத்திற்காக உள்ளூர் வாசிகளை மணக்கும் தந்திரத்தை கையாளும் அந்நிய நாட்டவர்கள். மலேசியாவில் சட்டப்பூர்வமாக வியாபாரம் செய்வதற்கு உள்ளூர் வாசிகளை திருமணம் செய்து கொள்ளும் தந்திரத்தை அந்நிய நாட்டவர்கள் கையாண்டு வருவதாக உள்நாட்டு வர்த்தக மற்றும் வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் டாக்டர் ஃபூசியா சாலே இன்று நாடாளுமன்ற மேலவையில் தெரிவித்தார். 1956ஆம் ஆண்டு வர்த்தக சட்டப்பிரிவு 197வது விதியின் கீழ் மலேசிய பிரஜைகள் அல்லது அவர்களை திருமணம் செய்திருக்கும் நிரந்தர வசிப்பிட அந்தஸ்தை கொண்டவர்கள் தனிநபராகவோ அல்லது கூட்டாகவோ இணைந்து தங்கள் வர்த்தகத்தை பதிவு செய்து கொள்வதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது என்று துணை அமைச்சர் விளக்கினார். ஆனால் இந்த சலுகையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் அந்நிய நாட்டவர்கள் தங்களின் வியாபாரத்தை மலேசியாவில் தொடங்கவும் விஸ்தரிக்கவும் மிக தந்திரமாக உள்ளூர் துணையை மணந்து கொண்டு தங்கள் வர்த்தகத்தை மிக சாமர்த்தியமாக பதிவு செய்து கொள்கின்றனர் என்று டாக்டர் ஃபூசியா சாலே விளக்கினார். இத்தகைய அந்நிய நாட்டவர்களின் வருகையும் சட்டப்பூர்வமாக வியாபாரத்தை பதிவு செய்து கொள்வதற்கும் உள்ளூர் வாசிகளை மணந்து கொள்ளும் தந்திரத்தை ஒரு அச்சுறுத்தலாக கருத வேண்டும், அது குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் என்று தமது அமைச்சின் 13வது மலேசிய திட்டம் மீதான தீர்மானம் வழிமொழிவில் துணை அமைச்சர் இதனை தெரிவித்தார். தனது 4 வயது மகளை பராமரிக்கும் உரிமையை தனது முன்னாள் மனைவியிடம் வழங்கியிருக்கும் அப்பீல் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கு அனுமதி கோரி ஆடவர் ஒருவர் செய்து கொண்ட விண்ணப்பத்தை கூட்டரசு நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. 38 வயதுடைய கண்ணனின் விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்த 3 அடங்கிய கூட்டரசு நீதிமன்ற நீதிபதிகள் குழுவினருக்கு தலைமையேற்ற மலாயா தலைமை நீதிபதி அஸ்னா அஷிம் கண்ணன் தனது முன்னாள் மனைவி 32 வயது வி தேவித்ராவிற்கு வழக்கு செலவு தொகையாக 50,000 ரிங்கிட் வழங்கும்படி உத்தரவிட்டார். இவ்வழக்கில் தேவித்ரா வெற்றி பெற்றிருப்பது குறித்து அவரின் வழக்கறிஞர் ரேணுகா உறுதிப்படுத்தினார். தனது மகளை பராமரிக்கும் உரிமையை தேவித்ராவிற்கு கடந்த 2023ஆம் ஆண்டு வழங்கிய ஷாலாம் உயர்நீதிமன்றம் மாதத்திற்கு 2 முறை தனது மகளை சென்று காண்பதற்கு கண்ணனுக்கு அனுமதி வழங்கியது. கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி தனது மகளை பார்ப்பதற்கு கண்ணன் சென்றபோது அந்த குழந்தையை தூக்கிக் கொண்டு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. குடிநுழைவுத்துறை பதிவின்படி அந்த குழந்தையை துபாய்க்கு கொண்டு சென்று சுமார் 2 ஆண்டு காலம் கண்ணன் தனது வசம் வைத்திருந்ததாக நீதிமன்ற ஆவணத்தில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேரா மாநில அளவிலான தேசிய தின கொண்டாட்டத்தின் போது பேரா சுல்தான் நஸ்ரின் ஷாவை நோக்கி அணுகியதற்காக கைது செய்யப்பட்ட மாது உலுகிந்தா தஞ்சோங் ரம்புத்தான் பஹாகியா மனநல மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். 41 வயது மாதுவை தடுத்து வைப்பதற்கு பெறப்பட்ட 3 நாள் தடுப்பு காவல் அனுமதி இன்று புதன்கிழமையுடன் முடிவுற்றதைத் தொடர்ந்து மனநல சோதனைக்காக அந்த மாது பஹாகியா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளார் என்று பேரா மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் நோர் இஷாம் நொர்டின் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் இன்று புதன்கிழமை மதியம் ஒரு ஏரோட்ரெயின் சேவை மின்சார தடங்கல் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இன்று மதியம் 1:36 மணியளவில் நடந்த இச்சம்பவத்தில் அதில் பயணித்த பயணிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். பின்னர் அவர்கள் அனைவரும் அந்த ஏரோட்ரெயினிலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு செயல்பாட்டில் இருந்த மற்ற ஏரோட்ரெயின் மூலம் சேட்டலைட் டெர்மினலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுகுறித்து கேஎல்ஐஏ நிறுவனம் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்காக வருத்தம் தெரிவித்துள்ளது. மேலும் இத்தகைய இடையூறுகள் ஏற்படும் போதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு சேவைகள் வழக்க நிலைக்கு திரும்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் எப்போதும் தயார் நிலையில் இருப்பதையும் அது சுட்டிக்காட்டியுள்ளது. பார்டிக்சன் லுக்கூட் பண்டார் ஸ்பிரிங் ஹில் தமிழ் பள்ளியின் புதிய திறந்தவெளி மண்டபத்தை நிர்மாணிப்பதற்கு போக்குவரத்து அமைச்சரும் சிரம்பான் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆந்தனி லாக் YTL அறவாரியம் மூலம் ஏற்பாடு செய்த 4,50,000 ரிங்கிட் நிதி உதவிக்கான காசோலையை நகரி சம்பிலான் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜே அருள்குமார் இன்று அப்பள்ளியின் மேலாளர் வாரியத்திடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைத்தார். பள்ளியின் மேலாளர் வாரிய பொருளாளர் லிங்கேஸ்வரன் பழனிசாமி, லுக்கூட் சட்டமன்ற உறுப்பினர் சோ கென் ஹவா, பள்ளி பெற்றோராசிரியர் சங்க தலைவர் கண்ணன், தஞ்சோங் துவான் சிரம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன்,
போர்டிக்சன் மாவட்ட கல்வி இலாகாவின் துணை அதிகாரி முகமது ஜைடி முகமது முஸ்தபா ஆகியோருடன் இன்று காலையில் பண்டார் ஸ்பிரிங் ஹில் தமிழ் பள்ளிக்கு நேரடி வருகை புரிந்த நீலாய் சட்டமன்ற உறுப்பினருமான அருள்குமார் திறந்தவெளி மண்டபம் கட்டப்படுவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள நிலப்பகுதியை பார்வையிட்டார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் யோகேந்திரன் முருகையாவும் LPS பொருளாளர் லிங்கேஸ்வரன் பழனிசாமியும் அருள்குமாருக்கு விளக்கம் அளித்தனர். பல்வேறு அடிப்படை வசதிகளை கொண்டுள்ள 385 மாணவர்கள் பயில்கின்ற பண்டார் ஸ்பிரிங் ஹில் தமிழ் பள்ளிக்கு மாணவர்களின் நடவடிக்கைகளுக்கு திறந்தவெளி மண்டபம் அவசியமானதாகும் என்று அருள்குமார் விவரித்தார். இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு திறந்தவெளி மண்டபம் இந்த மாணவர்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தேவை என்ற அடிப்படையில் பள்ளி நிர்வாகம், பள்ளி வாரிய குழு மற்றும் பெற்றோர் சங்கம் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த முயற்சியை எடுத்து வந்தனர். ஸோ அந்த வகையில் இந்த திறந்தவெளி மண்டபம் இருந்தால் கண்டிப்பாக பல நன்மைகள் நம்முடைய மாணவர்கள் அறிவார்கள். ஸோ அந்த வகையில் நம்முடைய போக்குவரத்து அமைச்சரும் சிரம்பான் நாடாளுமன்ற உறுப்பினர் YB ஆந்தனி லோப் அவர்களுடைய முயற்சியில் இந்த பள்ளியுடைய இந்த திறந்தவெளி மண்டபத்தை கட்டுவதற்கு வைத்தியல் நிறுவனத்திடமிருந்து 4,50,000 வெள்ளி பெறப்பட்டிருக்கின்றது. ஸோ இந்த நிதி இன்றைக்கு போதுமான நிதி நம்மிடம் இருக்கின்றது. ஸோ ஆகவே இந்த பள்ளிக்கான அனைத்து அனுமதிகளும் பெற்ற பிறகு ஏறக்குறைய 1 ஆண்டுகளுக்குள் இந்த திறந்தவெளி மண்டபத்தை கட்டி முடிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். பள்ளி திறந்தவெளி மண்டபத்தை கட்டுவதற்கான முயற்சி கடந்த 2 ஆண்டுகளாக முன்னெடுக்கப்பட்டு அருள்குமாரிடம் மனு கொடுக்கப்பட்டதாக பள்ளி மேலாளர் வாரியத்தின் பொருளாளர் லிங்கேஸ்வரன் பழனிசாமி தெரிவித்தார். மண்டபம் வேணும், ஏன்னா இந்த பள்ளிக்கூடத்தை எல்லாம் அடிப்படை வசதியை நம்ம முடிச்சிட்டோம். நிலம் பிரச்சனை எல்லாமே முடிச்சிட்டோம். மண்டபம் ஒண்டி தான் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அது மெனுவை போட்டு அவங்ககிட்ட நம்ம ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் என்ட்ரிலோக்கு இது மூலிமா வைத்தியல்கிட்ட பேசி நம்ம பள்ளிக்கூடத்துக்காக கிட்டத்தட்ட 4,50,000 வெள்ளி பள்ளிக்கூடத்துக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த வகையில் நான் YB அருளுக்கும் ஒரு என்ட்ரிலோக்குக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். பள்ளிக்கு திறந்தவெளி மண்டபம் கட்டப்படுவது மூலம் பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமின்றி சுற்று வட்டார மக்களும் அந்த மண்டபத்தை பயன்படுத்திக் கொள்ள வசதியாக இருக்கும் என்று லிங்கேஸ்வரன் தெரிவித்தார். STPM தேர்வை முடித்தவர்கள் 2025-2026 கல்வியாண்டில் பொது பல்கலைக்கழகங்களில் இளங்கலை பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்கு செய்து கொண்ட விண்ணப்ப முடிவுகள் வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வெளியிடப்படவிருக்கிறது. செப்டம்பர் 5ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு தொடங்கி செப்டம்பர் 14ஆம் தேதி மாலை 5 மணி வரை தங்களுக்கான முடிவை மனுதாரர்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று உயர்கல்வி அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்திற்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பதிவேற்றம் செய்ததாக தேசிய நிந்தனை சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருந்த வலைப்பதிவாளர் பாபாகோமோ என்ற வான் முகமது அஸ்ரியை இன்று விடுதலை செய்திருக்கும் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்ற முடிவை எதிர்த்து சட்டத்துறை அலுவலகம் மேல்முறையீடு செய்யவிருக்கிறது. 3 ஆண்டு சிறை அல்லது 5,000 ரிங்கிட் அபராதம் விதிக்க வகை செய்யும் சட்டத்தின் கீழ் பாபாகோமோ விடுதலையை எதிர்த்து கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் விரைவில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று சட்டத்துறை அலுவலகம் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் தனது காதலியை கொன்றதாக ரோஹிங்யா ஆடவர் ஒருவருக்கு எதிராக கொண்டுவரப்படவிருந்த குற்றச்சாட்டை புக்கிட் மர்தாஜாம் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று ஒத்திவைத்துள்ளது. குற்றச்சாட்டின் தன்மையை புரிந்து கொள்ள தனக்கு மொழிபெயர்ப்பாளர் உதவி தேவை என்று 52 வயது அப்துல் காடர் அப்துல் ரஹ்மான் என்ற அந்த ரோஹிங்யா நபர் செய்து கொண்ட விண்ணப்பத்தை தொடர்ந்து மாஜிஸ்ட்ரேட் நூருல் ரஷிடா முகமது அகிட் அந்த நபருக்கு எதிராக குற்றச்சாட்டு சுமத்தப்படுவதை ஒத்திவைத்துள்ளார். மொழிபெயர்ப்பாளர் சேவையை பெறுவதற்கு ஏதுவாக வரும் அக்டோபர் 1 தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் ப்ராசிக்யூஷன் தரப்பில் துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நோர் ஷக்கீலா டஹாரி ஆஜராகியிருந்த வேளையில் ரோஹிங்யா நபர் சார்பில் வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராகவில்லை. அந்த நபருக்கு நீதிமன்றம் ஜாமீன் அனுமதிக்கவில்லை. கடந்த ஆகஸ்ட் மாதம் தனது காதலியான மியான்மர் நாட்டைச் சேர்ந்த ஹாமி என்பவரை கொலை செய்ததாக அகதிகளுக்கான ஐநா அட்டையை வைத்திருக்கும் அப்துல் காடிர் குற்றச்சாட்டப்பட்டுள்ளார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை மற்றும் பிரம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும்
குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் அந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்லாங்கூர் பத்தாங்காலியில் கடந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி காணாமல் போன ஆகாயப்படை வீரர் முகமது அமார் முகமது அரிஃபின் இன்று பிற்பகல் அம்பாங் ஜயாவில் உள்ள அவரது வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டார். அவர் மாயமானது தொடர்பில் எந்தவொரு குற்ற செயல்களோ அல்லது வேறு ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான காரணங்களோ இல்லை என்பதை போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். இதுகுறித்து சர்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி ஆணையர் முகமது ஃபாரிட் அஹமட் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்த வீரர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர் உடலில் காயங்கள் எதுவும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் ஸ்லாங்கூர் பத்தாங்காலி சுங்காய் கடுண்டுங்கில் தனது சக வீரர்கள் மூவருடன் குளிக்க சென்றபோது 27 வயதான முகமது அரிஃபின் மாயமானதாக நம்பப்பட்டது. இதனையடுத்து கடந்த ஒரு வாரமாக அவரை தேடும் பணி நடைபெற்று வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் பெட்ரோல் RON 95, RON 97 மற்றும் தீபகற்ப மலேசியாவில் டீசல் ஆகியவற்றின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. அவை லிட்டருக்கு முறையே 2 ரிங்கெட் 5 காசு, 3 ரிங்கெட் 16 காசு மற்றும் 2 ரிங்கெட் 88 காசு என விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மக்களுக்கு தாம் ரொக்கப்பணம் வழங்குவது போல் போலியாக சித்தரிக்கப்பட்ட AI வீடியோவுக்கு எதிராக பேரா மந்திரி பசார் டத்தோஸ்ரீ சாரணி முகமட் போலீசில் புகார் அளித்துள்ளார். டிக்டாக்கில் பலராலும் பகிரப்பட்டு வரும் அந்த போலி வீடியோவில் இருப்பது தனது உருவம்தான் என்றாலும் அதில் உள்ள குரலும் வாயசைவும் AI தொழில்நுட்பத்தினால் மாற்றப்பட்டுள்ளதாக சாரணி முகமட் தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை சுமார் 2 லட்சத்திற்கும் மேலான பார்வையாளர்களை கொண்ட அந்த வீடியோவை உடனடியாக அகற்றும்படியும் அந்த வீடியோவை வெளியிட்ட நபர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கும்படியும் மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையத்தையும் சாரணி முகமட் கேட்டுக் கொண்டுள்ளார். கொலக்கில்லான் மேற்கு துறைமுகத்திற்கு செல்லும் ஜாலான் புலாபுகான் பாராட்டில் தனது கணவர் மற்றும் மகளுடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த மாது ஒருவர் ட்ரெய்லர் லாரியினால் மோதப்பட்டு உயிரிழந்தார். நெஞ்சை உருக்கும் இச்சம்பவம் இன்று மதியம் 1:20 மணியளவில் புலாவ் இண்டாவிலிருந்து கிளாங் நோக்கி செல்லும் சாலையில் நிகழ்ந்துள்ளது. இதுகுறித்து தெற்கு கில்லான் மாவட்ட போலீஸ் தலைவர் ரம்லி கசா கூறுகையில், SM ஸ்பாட் ரக மோட்டார் சைக்கிளில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரும் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது ட்ரெய்லர் லாரியினால் மோதப்பட்டுள்ளனர் என்றார். இதில் சாலையில் விழுந்த மாது லோரியின் சக்கரத்தில் சிக்கி அரைப்பட்டு மாண்டதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.